எவ்வளவு சொன்னாலும் கொஞ்சம் கூட திருந்தாத கேரக்டர்ஸ்ல ஒருத்தவங்க யமுனா அப்படிங்கிறது நம்ம கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. யமுனா இப்போ ஒரு குழப்பத்தை இன்னமும் கிரியேட் பண்ணி விட்டாங்க. சாரதாவுடைய மனசுல இப்போ ஒரு கேள்வியை உண்டு பண்ணிட்டாங்க. என்ன விஷயத்த கொண்டு போய் இப்போ கண்டிப்பா போய் நான் சொல்லியே தீர்வேன் அப்படின்ட்டு விஜய் கிட்ட சொல்ல போனாங்க அவங்க ஒரு யோசனை வந்துருச்சு. இதுக்கு நடுவில் இங்கே தாத்தா பாட்டி என்ன பேசுறாங்க அப்படின்னா, பாட்டி தான் அந்த விஷயத்தெல்லாம் கரெக்டாக நோட் பண்றாங்க. நல்லா பேசுகிற மாதிரியே தான் இருக்குது காவேரி, ஆனால் அவள் நல்லா இல்லை, முன்னர்க்க மாதிரி இல்லை, அவள் மனசு ஏதோ சஞ்சலமாக இருக்குது, ஏதோ ஒரு குழப்பத்தில் ஏதோ ஒரு கேள்வியில் எதையோ யோசிச்சுட்டு இருக்கா, என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி கேட்கணும். ஒருவேளை விஜய்க்கும் அவளுக்கு இடையில ஏதாவது சண்டை வந்திருக்குமா அப்படின்னு கேட்க, அப்படிலாம் இல்லை, விஜய் இப்போல்லாம் சண்டை போடுற மாதிரி இல்லை, இப்போல்லாம் அவனே அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணுற இடத்துக்கு வந்துட்டான் அப்படிங்கிறார். உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏன் அது என்ன விஜய் அட்ஜஸ்ட் பண்ணுறது, காவேரியே எப்பயுமே எல்லாத்துக்கும் அனுசரித்து போகிற பொண்ணு தானே அப்படிங்கிறாங்க. அப்படிதான் காவேரி எப்பயுமே இருப்பாங்க, ஆனால் விஜயும் அப்படி மாறிட்டான்னு சொல்கிறாங்க. ஸோ எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துக்கு விஜயும் வந்துடுறாரு. விஜயும் வர விஜய் என்னப்பா என்னாச்சுன்னு பேசிக்கிட்டே இருக்கும் பொழுதே சாரதா எட்டி பார்க்குறாங்க. சாரதா எட்டி பார்த்து ஐயா அம்மா அப்படின்னு கூப்பிட்றாங்க. அவங்க உள்ளே வராங்க. வா உட்காருமானா, இல்லை காவேரியை பார்க்கலான்னு வந்தேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்லாம் கேட்க, ஏம்மா எழுத்த விட்டு தான் இருக்கும், என்னம்மா எப்படி இருக்கீங்கலாம் கேட்குறீங்கன்னு தாத்தா கேட்க, ஐயோ இல்லை அம்மா வெளில வரதில்லை அதிகமாக அப்படிங்கிறாங்க. அடுத்து விஜய் விஜய்டி எப்படிப்பா தம்பி இருக்குன்னு கேட்டால், விஜய் வெளில தானே வராங்கிறாரு தாத்தா. ஐயோ இதெல்லாம் சம்பிரதாயத்தை கேட்கறதுங்க விடுங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா இல்லை காவேரியை பார்க்கணும் அப்படின்னா, காவேரியை கூப்பிடவா அப்படின்னா, இல்லை நானே போய் பார்த்துக்கிறேங்கிறாங்க. சரி நீங்கள் மேலே போங்க, உங்களை அனுப்பிவிட்டாச்சு. இதெல்லாம் ராகினி பார்த்துக்கிட்டு இன்னும் ஓவர் மரியாதையாக இருக்குன்னு அப்படியே கடுப்போட பார்த்துக்கிட்டு இருக்க. இப்போ மேலே போனோடனே சாரதாவை பார்த்தோன்னா ஓடி காவேரி கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. எப்பயும் போல ஒரு கண்ணீர் வந்துடுது, ஆனால் கண்ணீரை கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. என்ன பிரச்சனை உனக்கும் யமுனாவுக்கும் இல்லை, யமுனா எதையோ ஒன்று பெருசாக மறைக்கிறா, அவள் விஜய் கிட்ட சொல்கிற அளவுக்கு வந்துட்டா, என்ன அப்படி பிரச்சனை, என்கிட்ட எதுவும் மறைக்கிறீங்களா, நான் உங்கள் பெத்தவன், நான் ஏதோ ஒரு பூகம்பமே வெடிக்குமோ இல்லை அவள் முட்டாள்தனமாக ஏதாச்சும் பண்ணி அவள் வாழ்க்கையை கெடுத்து விட்டுருவாங்கன்னு எனக்கு பயமாக இருக்குது, நீ சொல்லு என்னென்னு அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லைன்ட்டு, இல்லை ஐஏஎஸ் படிக்கிறது அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறா, அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, அதனால் வேறு வேலைக்கு போகிறேன்னா, அப்பாவோட கனவு தானே நீ படின்னு சொன்னேன், அதில் தான் சண்டை ஆரம்பிச்சுங்கிறாங்க. இதெல்லாம் உண்மைன்னு எனக்கு தோணலை, ஏதோ பொய் சொல்கிறீங்க, அப்படி பெரிய பிரச்சனையாக ஏதாவது இருந்தாலும் உங்களுக்குள்ளே முடிச்சுக்க பாருங்கள், தேவையில்லாமல் அந்த இஷ்யூவை பெருசாக்கிடாதீங்கன்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா விஜய் நம்ம மாமியார் வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு குதூகலமாக இருப்பார். உங்களுக்கு உடனடியாக உங்களுக்கு அதை கவனிக்கணும், நம்ம மனைவிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அவர் காஃபி வேணுமே, அவங்களுக்கு காஃபி போட்டு தரல, அவங்க வீட்டுக்கு போனால் நம்மளை அவங்க எவ்வளோ கவனிக்கிறாங்க அப்படி இப்படின்னு பேசி செல்வியை காக்கிட்ட காஃபியை வாங்கி அதை உடனே நானே எடுத்து போகிறேன்னு இவரே மேலே எடுத்து போகிறாரு. எல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க தாத்தாவும் பாட்டியும். ராகினி அதை விட ஷாக் ஆகிறாங்க. அவங்க அம்மாவுக்கு காஃபி கொடுக்குற அளவுக்கு இப்போ அவங்க கைக்குள்ளே போட்டுக்கிட்டாலா அந்த காவேரி, எப்படி இவ்வளோ வீட்டை விட்டு துரத்துறதுன்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. நீங்களே ஒண்டிக்கிட்டு இருக்கீங்க, இதில் அவங்கள வீட்டை விட்டு துரத்துறேன்னு பேச்சு வேறு. நேராக கிளம்பி மேலே போனால் அங்கே அது வரைக்கும் சாரதா அட்வைஸ் பண்ணுறவங்க இவங்க இருப்பாங்க. இவர் வந்தோடனே அமைதியாகிட்டாங்க. எதுக்குப்பா காஃபி, ஐயோ நீங்கள் குடிக்க தம்பி, நீங்கள் எதுக்கு தம்பி எனக்காக எடுத்து வந்தீங்கன்னா, அதில் என்ன இருக்குது, நான் எடுத்து வந்தா என்ன அப்படின்னு குடிங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. கொடுத்து பிஸ்னஸ்லாம் எப்படி போகுது, என் ஃபோட்டோ மாடலாக நான் இருக்கேன்ல, அப்புறம் எப்படி நல்லா போகாமல் இருக்கும் பார்த்துக்கோங்க, நிறைய ஆர்டர் வந்தால் செய்யுங்கலாம் பேசிகிட்டு இருக்காங்க. எதுக்கு இவ்வளோ நடிப்பை போட்டுக்கிட்டு இருக்காரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுதே காவேரி நீ சிரிச்சுட்டு இருந்தா சந்தோஷமா இருக்கு, சிரி அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசுறாரு. மாப்பிள்ளை இவ்வளோ மேலே பாசமாக இருக்காருன்னு அவங்களும் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்மளை கழட்டி விடுறதுக்கு துரத்தி விடுறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணி இவருடைய பேசுறாருன்னு நினைக்கிறாங்க. காரில் போகும்பொழுதும் திருப்பி அதே கேள்வியே கேட்குறாங்க. நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன், நீங்கள் எதுக்காக எங்கள் அம்மா அவ்வளோ கவனிக்கிறீங்கன்னா, உங்கள் அம்மா முன்னாடி இருந்தவங்க நான் அவ்வளோ கவனிக்கல, அதனால தான் இப்போ நல்லா கவனிக்கணும்னு எஃபர்ட் போட்டு கவனிக்கிறேன், இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. இல்லை கான்ட்ராக்ட் முடிய போதில்லை, முடிஞ்சுன்னா என்ன துரத்தி விட்ட போகிறீங்க, நான் வீட்டில் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி எங்களுக்குள்ள ஒத்து வரலன்னு சொல்லலான்னு பார்த்தா நீங்கள் இப்போ தான் ஓவர் நல்லவராக நடந்துக்கிட்டா ஏதோ என் மேலே மட்டும் பழி விழாதா அப்படின்னு கேட்க, உன்னை விட்டா தானே போவேன்னு மனசுக்குள்ள நினைக்கிறேன். உடனே அவங்க சும்மா நக்கல் சிரிப்பெல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க அவ்வளோதான் விரக்தியில் இருக்காங்க, அவங்க இப்படி விட போகிறாரு இவருன்ட்டு. உடனே அந்த சமயத்தில் அவர் என்ன மனசில் நினச்சிக்கிறாங்க, நீ என் பொக்கிஷண்டி, நான் உன்னை விடவே மாட்டேன், நீ நினச்சிக்கிட்டே இரு, நீ என் கூட தான் இருக்க போகிற, நம்ம 2 பேரும் ஒன்றா தான் இருக்க போகிறோம் அப்படின்னு இவர் பேசிகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நிவின், அந்த பக்கம் யமுனா, அந்த பக்கம் வெண்ணிலா, இன்னொரு பக்கம் ராகினின்னு எல்லாரும் அதை துரிச்சு விடுறதுக்கான எல்லா வேலையும் செய்கிறாங்க. ஸோ காதில் மனசு டைரெக்டாகவே சொல்ல ஆரம்பிச்சார் விஜய்ங்கிறத பற்றியும், அது மைண்ட் வாய்ஸில் சொன்னாலும் நமக்கு தெரிஞ்சிருச்சுங்கிறத பற்றியும் உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.